சூரசங்காரம் எனும் இத்தொகுப்பின் மூலம் முருகப்பெருமானின் சூரசங்காரத்தை பற்றிய முழுமையான விளக்கமும், எக்காரணத்திற்காக சூரசம்ஹாரம் ஏற்பட்டது என்பதும், தேவர்களையும் முனிவர்களையும் சூரவன்மன் துன்புறுத்த காரணம் என்ன, எங்கிருந்து சூரசம்ஹாரம் தொடங்கியது என்பதை பற்றியும் இத்தொகுப்பில் காண்போம். சூரசங்காரம் முடிந்தது. இந்திரனுடைய மகன் சஜந்தன் விண்ணுலகை ஆட்சி புரிந்தார். அவனுக்கு பக்கத்தில் முனிவர்களும் தேவர்களும் இருந்தார்கள். சஜந்தனுக்கு முன்பக்கத்தில் தேவகுருவாகிய வியாழ பகவான் வீற்றிருந்தார். சஜந்தன் வியாழ பகவானை நோக்கி, ஐயனே, பிரம்மா முதலாக உள்ள தேவர்களாகிய நாங்களும் அளப்பரிய தவம் செய்த முனிவர்களும் சூரவன்மன் துன்புறுத்த துயரிழந்து இழிநிலை அடைந்ததற்கு காரணம் என்னவென்று கேட்டார். திரிபுர சங்காரம் செய்த சிவனையன்றி திருமாலை வேள்வி தலைவராக கொண்டு தக்கன் ஒரு யாகம் செய்தார். அந்த யாகத்துக்கு சென்றதே தேவர்களுக்கு மேன்மை பொருந்திய முனிவர்களுக்கும் தீங்கு விளைய காரணம் என்று விடை கூறினார் வியாழ பகவான். விண்ணவராயினோர்க்கும் மேதக முனிவர் யார்க்கும் என்னமில் சூரன் நன்னால் எய்திய தீமையெல்லாம் நன்னலர் புறமூன்றற்ற நாதனை அன்றி தக்கன் மன்னிய மகத்திற்புக்க பாவத்தால் விளைந்ததென்றான் என்கிறது கந்த புராணத்தின் தேவகாண்டம். தக்க யாகத்திற்கு சென்றதே தேவர்கள் சூரனால் துன்புறுத்தப்பட காரணமாகுமானால் அந்த யாகம் எவ்வளவு பெரும் பாவகாரியமாக இருந்திருக்க வேண்டும். அந்த பாவகாரியத்தை செய்த தக்கன் எத்தனை இழிதொழிலாளராய் இருத்தல் வேண்டும் என்றெண்ணினான் சஜந்தன். தக்க யாகம். சஜந்தனின் இந்த வினாவுக்கு வியாழ பகவான் விடை கூறுவதாக அமைந்திருக்கிறது கந்த புராணத்தை நிறைவு செய்யும் பகுதியாக உள்ள தக்க காண்டம். பிரம்மதேவரின் மகன் தக்கன். அவன் தன் தவ வலிமையால் உலக மாதாவாகிய உமையம்மையே மகளாகப் பெற்றான். உமைக்கும் சிவனுக்கும் பங்குனி உத்தர நன்னாளில் திருக்கல்யாணம் நடந்தது. மனச்சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மணமகனாகிய இறைவன் மறைந்தருளினார். சிவபெருமான் மறைந்ததற்கு காரணம் தனது தவக்குறைவே என கருதி மேலும் தவம் செய்தார் உமையம்மை. சிவபெருமான் தன்னை மானவங்கப்படுத்தி விட்டார் என கருதிய தக்கன் சிவன் மீது சினம் கொண்டார். சிவபெருமான் இடபாரூடராய் எழுந்தருளி வந்து உமையம்மையை திருக்கைலாயத்திற்கு அழைத்துச் சென்றார். தனது பாட்டனாகிய திருமாலும் தந்தையாகிய பிரம்மனும் பணி கேட்க அரசியற்றிய தக்கன் ஒருமுறை தன் மகளெனக் கருதிய உமையம்மையையும் மருமகன் என்றெண்ணிய சிவபெருமானையும் காண்பதற்கு திருக்கைலாயம் சென்றார். அவனை செம்பொற்றிருக்கோயிலில் செல்ல நந்தி எம்பெருமான் அனுமதிக்கவில்லை. அதனால் சினம் கொண்ட தக்கன் தன்னை அவமதித்த சிவனுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்றெண்ணி சிவனுக்கு முதன்மை கொடுக்காமல் திருமாலையே வேள்வி தலைவராக கொண்டு ஒரு யாகம் செய்தான். பிரம்மா முதலிய தேவர்களும் சில முனிவர்களும் பல பிராமணர்களும் அந்த யாகத்திற்கு சென்றார்கள். வீரபத்திர கடவுள் யாக சங்காரம் செய்தார். வீரபத்திரரின் அனுக்கிரகத்தால் இறந்தவர்கள் உயிர் பெற்றனர். வீரபத்திரரால் தலையறுக்கப்பட்ட தக்கன் தலையில்லாமலே எழுந்து நின்றான். தக்கனின் மனைவி தனக்கு மாங்கல்ய பிச்சை அளிக்கும்படி வீரபத்திர கடவுளை வேண்டினார். வீரபத்திரர் அறுபட்டு கிடந்ததொரு ஆட்டுத் தலையை தக்கனின் உடலில் பொருத்தி அருள் புரிந்தார். பிரம்மதேவன் தக்கனுக்கு உபதேசம் செய்தார். அதனால் அவனுக்கு மயக்கம் நீங்கியது, தெளிவு பிறந்தது. அவன் 1000 ஆண்டு காலம் சிவபூசையாகிய தவத்தை செய்து சிவன் அருளால் சிவகணநாத பதவியை பெற்றார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தெய்வங்கள் பற்றிய ரகசியங்களையும் அற்புதமான உண்மைகளையும் இந்து சமயம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் அறிந்து கொள்ளணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.